கறி சமைச்சு சாப்பிட வந்திருக்கோம். டேய் முதல்ல வெங்காயத்தை வெட்டுங்கடா, தக்காளி இல்லாத அள்ளி போடு, நான் சொல்கிறேன். சுட்டுக்கா இந்த முட்டை வந்து விட்டது. முட்டை வந்துச்சுடா. போட்டுச்சியா? பட்டை எல்லாம் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டு சாப்பாடு வேற லெவல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கறி சமைச்சு சாப்பிட வந்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா நண்பர் பார்த்திங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லியிருந்தார். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா வந்து நம்ம கறி எடுத்து வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். பாருங்க, நாங்கள் சந்தைக்கு போய்ட்டு எல்லாம் சாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே இருக்குது பாருங்க, இது காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா மளிகை சாமான், அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் அந்த முட்டை, இந்த கறி, இது பரிசா அப்பப்போ இடையில போட்டுக்கிறதுக்கு தடுப்பூசி பழம், சாமான் குடம்புலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா பசங்களோட இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். இந்த பிறகுலாம் வெட்டி ரெடியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முதல்ல அடுப்பு ரெடி பண்ணணும். அடுப்பு பார்த்திங்கன்னா 2-3 கல் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அதை பட்டு ஒரு இடத்துல அடுப்பு போட்டு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, முட்டுக்கல் ஏன்னா வச்சுக்குமா அவனே, அந்த கல்லையும் போடு தானே. இன்னொரு கல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கு. அது பார்த்திங்கன்னா வந்து காய்கறி வெட்டுறக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். சரி, அது அப்புறம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வச்சுக்கிட்டு இப்படி தரையில் வச்சு முடியல, அதனால கல் எடுத்து வச்சுருக்கோம். அது அப்புறமாட்டி மாற்றி வச்சுக்குவோம். முதல்ல பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, அப்புறம் என்னென்ன வெட்டணும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, முதல்ல எல்லாத்தையும் வெட்டிக்குவோம். எல்லாத்தையும் பிரித்து வைங்க. அப்படியே இலையை எடுத்து இந்த இதுவை எடுத்து விரி, கட்டப்பையை எடுத்து விரித்து அதில் பிரித்து வை. முதல்ல வாங்கியிருக்கலாம். பார்த்திங்கன்னா சந்தனை எடுத்து வச்சுக்கோம். அப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். முட்டை உடஞ்சி வச்சு வேறு. ஆமாம், வராமலாம் முட்டையை உடச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வர்ற வழியில் முட்டையை உடச்சு ஆம்லேட் போட்டு கொண்டு வந்துட்டோம். இதையும் வேறு வழி இல்லை, அதையும் கழுவி கறி அலசுங்க கொஞ்சம். பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு பார்த்திங்கன்னா அரிசி நமக்கு என்ன பண்ண வரோம்னு கேட்டிங்கன்னா வந்து முதல்ல சாதம் வடிச்சிட்டு கறியை வந்து பார்த்திங்கன்னா திறக்குள்ள வச்சுட்டு அப்புறம் முட்டையை வந்து அவிச்சி எடுத்துட்டு போகிறோம். என்னமா சொல்ல, அது என்ன சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த சாமான் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, மளிகை பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்காங்க. விடுங்களே ஒரு நிமிஷம், இங்கே பாருங்க. இதுதான் எனக்கு தேவையான சாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி வாங்க, முதல்ல பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளிலாம் ரெடி பண்ணிக்க. வெட்டுறியா? 2 எடுத்து வெட்டு. முதல்ல எல்லாம் கழுவிட்டு வந்துடுமா வீட்டுக்கு? ஆமாம், வெங்காயம் முதல்ல தண்ணிக்குள்ளே விட்டு எடுத்து கழுவி எல்லாம் அலசி எடுத்துக்கோ. இந்த தானே இருக்குது தண்ணி, எல்லாமே எடுத்து ரெடியாக தான் இருக்குது. இரு, தண்ணிக்குள்ளே போட்டு முக்கிய எடுத்துக்கிறோம். தக்காளியெல்லாம் கழுவி ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க. எப்படி எடுத்து அலசுங்க வேணே. ஒரு ஆள் வெங்காயத்தை உரிங்க, ஒரு ஆள் அப்படியே அதை வெட்டுங்க. கத்தி 2-3 கத்திங்க எடுத்துக்கொண்டேன். இதில் அடக்கு கத்தி 2-3 கத்தியை பார்ப்போம். நான் ஒன்று தான் எடுத்துக்கொண்டேன். ஓகே ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் போக நீங்கள் பார்த்துக்க எப்படிங்க. இதான் லொக்கேஷன், நான் சமைச்ச அந்த லொக்கேஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நவாமரம், மேம்பட்டிக்கில் 2 நவாப்பழம்லாம் கிடக்கு. வெங்காயத்தை உரிச்சு தாங்க. திரும்புங்க. ஹாய். டேய் முதல்ல வெங்காயத்தை வெட்டுங்கடா, தக்காளி லாஸ்ட் நீ வெட்டு வெட்டி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்க. முதல்ல சோறை வேக போடலாம் நீங்கள். ஆமாடா, வெங்காயம். ஆமாம், சோறை மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ சோறை வேக போட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணுறதே கரெக்டாக இருக்கும். முதல்ல அடுப்பு பற்ற வைக்க. நீங்கள் கல்லை வச்சுருக்கீங்களேடா, கல்லை தாங்களா? அது ஒசாரெலாம் நீங்கள் எடுக்க, நான் கீழே எடுத்து வச்சுட்டு கல்லை சோறை வேக போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கூட வெட்ட விட மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் வெந்துக்கிருந்துச்சுன்னா நம்ம ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கலாம்ல. சொல்கிறது கரெக்டு தான். நம்ம போய் நல்லா கரெக்டான ஐடியா கொடுத்து என்ன வேணே. நீங்கள் முதல்ல போயிட்டு வேறு கல் வேணால் எடுத்துக்குவாங்க. அங்கே கல் கிடக்காது, கல் கிடக்கு நிறையா. சரிடா, 2 அடுப்பு போட்டுருமா? 2 அடுப்பு போட்டுருமா? 2 அடுப்பு போட்டுருமா? 2 அடுப்பு போட்டு சட்டி அதானே. போங்க, ஒரு கல் தூக்கிட்டு வா, இல்லாட்டி 2 சரி, ஒரு கல்லை என்ன தூக்கிட்டு வந்துடும். ஊறிடா, வெட்டி தரேன்மா. சின்ன வெங்காயம் உரிடா, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் உரிடா. சூப்பராக இருக்கும்ண்ணா சின்ன வெங்காயம். ஓகே, சின்ன வெங்காயம் தானே. பெரிய வெங்காயம் அப்புறம் எதுக்கு? பெரிய வெங்காயம் கொஞ்சமாக போட்டு வதக்கி விட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா வெங்காயம் போட்டுருவா. இன்னொரு ஆள் வந்தானே, எங்கடா நம்ம டீமில் ஒரு ஆள் குறையுது. ஆமாம், ஒரு ஆள் எங்கே? நான் இதுதான் போனேன்.
சரி, நான் ஃபஸ்ட்டு நெருப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை ரெடி பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுப்பை வந்து செட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு எல்லாம் செட் பண்ணி ரெடியாக இருக்குங்க. இங்கே வரேன், அடுப்பு செட் பண்ணியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கோம். பாதி முக்காசி பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. பாருங்க, தக்காளி வெங்காயம்லாம் வெட்டியாச்சு. பாருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா வந்து முதல்ல வந்து சாதத்தை வச்சு எடுத்துக்க போகிறோம். சாதத்தை வச்சு எடுத்துகிட்டு கொட்டி இதில் வந்து சட்டியில் வச்சிங்கன்னா கொட்டி வைக்க போகிறோம். ஏன்னா 2 சட்டி தான் இருக்குது, அதெல்லாம் மாற்றி எல்லாத்தையும் பண்ணிக்கணும். சரி, முதல்ல சாதத்தை எடுத்து கொட்டி வச்சுட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து முட்டை வந்து அவிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் கடைசி இருந்து கறி சமைக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். எங்கேடா போனா நீ? நான் எல்லோரும் என்ன வேலை வச்சுக்கிறீங்க? நீ எங்கே போயிட்டு இருக்க? வா, அது வாங்கலாம் வெங்காயத்தை எடுத்து அந்த வாழை செட்டாதியா வெங்காயம் உட்காரா வாடா. அது நான் அடுப்பு வச்சு நிற்கிறேன். தீப்பெட்டி பார்த்தீங்கன்னா வந்து அடுப்புலாம் செட் பண்ணி விறகுலாம் நல்லா வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்பை வைக்க வரோம். சாமியை கும்பிட்டு வைங்கப்பா. கும்பிடு ஒரு சாமி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பிடிக்கவில்லையே. நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாம். சாக்கு பக்கம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக சமைச்சிடலாம். ஒன்றும்டா முடிஞ்சிடும். புகையுதா? உப்பு எடுத்துட்டு வந்தியா? ஆமாடா, உப்பு எடுத்துக்கொள்ளது. பெரிய சாமி என்ன ஃபோன் அடிச்சு பெரிய உப்பு எடுத்து வர சொல்லி முக்கியமான ஐட்டத்தை வச்சுட்டு வந்துட்டான். ஃபோன் அடிச்சுட்டு சொல்லணும். இதே மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா வீடியோ பண்ணி நாங்களும் போடுறோம். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நிறையா பேர் பார்த்திங்கன்னா நிறையா கமெண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச பார்த்திங்கன்னா வந்து 1-2 செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா கமெண்ட்ஸ் இருக்குது. தூண்டில் விட்டு மீன் பிடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நத்தை பிடிக்கிறது, அப்புறம் இன்னும் நிறையா கமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா போக பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா எடுத்து போடுறோம். ஏன்னா வேலை இடக்கு எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு தான் லீவில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நெருப்பு பார்த்திங்கன்னா குழந்தை ஊற்றி எரிஞ்சிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி போட்டுருமா அதில் இருக்காரு. குடத்தண்ணி வரேன் சார். இப்போ அந்த குடத்தில் 2 எத்தனை சம்பு வைப்போம்? அரை சட்டி அள்ளிக்கிட்டா. இப்போ இந்த கேமரா கூடி தண்ணியை ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்ற போகிறோம். இங்கே தண்ணி ஊற்ற போகிறோம். எப்போ தண்ணி கழுவிக்கிறோம்டா சட்டியை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டியை கழுவியாச்சு. அடுத்து முட்டியை போட போகிறோம். ஏன் இதா ஒரு அரை சட்டி போதுமா? வீடியோ ஆனில் இருக்க சொல்ல மாட்டீங்களே. அரை சட்டி போதும்ல? அடுத்து வேறு மாதிரி சட்டி ஏக முட்டை வேறு மாதிரி சொல்லி மக்களை பார்த்தீங்கன்னா வந்து உலைக்கு வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இது காஞ்சனா தான் அரிசி போடணும். வாங்க அடுத்து வச்சுருவோம். என்ன பாலே வச்சுட்டாங்க. ஓகே, ஆடலை. ஓகே, பர்ஃபெக்டாக வச்சாச்சு. தண்ணி காஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா வந்து நிமித்துப்பிடி தண்ணி காஞ்சோன்னா வந்து அரிசியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பெரிய கட்டை உடச்சிக்கிட்டு வாங்க கொஞ்சம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வரமலை வந்து போட்டுக்கிருக்காங்க. இங்கே இவ்வளோ வெங்காயம் எதுக்குலா? இவ்வளோ வெங்காயம் எதுக்குலா? சிக்கனுக்கு இவ்வளோ வெங்காயம் போடுவாங்களா? போட்டு சமைப்போம். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு தட்டு மகிற மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. தக்காளி ஒரு தட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சமைச்ச அனுபவம் இருந்துச்சுன்னா ஏன் வெங்காயம் நிறைய போடுவோன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள். இவருக்கு இன்னும் தெரியல, நானும் சொல்ல போகிறதில்ல. கறியாலே சமைக்க போகிறேன். அது பேச்சு விடு. கறி அலசுறது யாரு? சீட்டு எழுதி போடவா? யாரு பேர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைக்க வந்துட்டு கறி அலசுற யாருன்னு சீட்டு எழுதி போடுறாங்களா? சரி, ஏன்னா தண்ணி கணக்கில் இந்த சட்டியில் இருக்குது தண்ணி. என்னென்னா மாற்று சட்டி வந்து ரெண்டு தான் எடுத்துக்கு வந்திருக்கான். அதனால் 10 குறையா இருக்குது. ஒரு கவரில் போட்டு அழைச்சிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களை இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்து குடத்தில் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம மற்ற விஷயத்துக்குலாம் இங்கே பார்த்தீங்களா மழை பெஞ்ச தண்ணி இங்கே கிடக்கு தோதா. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே சமைக்கிற இடம் தான் இருக்குது. அங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சட்டி கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கழுவிட்டு இப்போ என்னென்னா வந்து நேரம் இங்கே பிட்டு உள்ள காஞ்சிருக்கான் நேரம். முதல்ல அரிசியை போட்டு சொத்த அடிச்சுக்குவாங்க டக்குன்னு. பார்த்தீங்கன்னா அரிசியை கொட்டி தான் கலஞ்சிக்க போகிறோம். வெட்டிட்டியாடா? சரி, நல்லா கலஞ்சி எடுத்துக்குவாங்க. உள்ளே கொட்டி கிண்டிக்கிடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஓலை காஞ்சி பறந்துக்கு இருக்குது. கட்டிக்கிருக்காங்க. மீன் பண்ணுறேன். இஞ்சி ஆமாம், இஞ்சி பூஸ்ட் வாங்க. இஞ்சி வாங்கிட்டு வந்துருக்கீங்க. அது பூஸ்ட் இல்லை, பேஸ்ட். இரு புலவுலாம் வரேன் 1-2 அவலாமா கேட்குறது. அது புலவு இல்லை, புலோ இவ்வளோ ஒன்று எது நான் கொண்டாந்து வச்சுக்கிறேன். கலஞ்சிட்டியாப்பா? நாங்கள் நல்லா கலஞ்சாச்சு. அரிசி அள்ளி போட்டுக்கோம். அரிசி தண்ணி வடியா தள்ளு அது இல்லைடா, அள்ளி போட்டு கடைசியை ஊற்றிக்கோம்டா. அடியிலலாம் கல் கிடக்கும்ல,
இல்லை களைஞ்சிட்டேன். ஆமாம் ஆமாம் தண்ணி ஊற்றிட்டு போடுவா பாருங்க. இல்லை இல்லை அரிசி போட்டுட்டேன் தோண்டிட்டேன் போடணும். அள்ளி போடு நான் சொல்கிறேன். சுட்டுக்கிறா நெருப்பை தள்ளி விட்டேன். போடுங்கப்பா. என்ன தண்ணிக்குள்ள ஈரா நெருப்பு அரிசிக்கிறேன்டாண்ணா. இது என்ன அரிசி? நெய் அரிசி தான் சொன்னான். என்னடா? நெய் கிச்சடி. நெய் கிச்சடி. பார்த்தீங்கன்னா நெய் கிச்சடியில் வந்து சாதம் அடிச்சுக்கிறான். தண்ணி சொட்டு பார்த்துக்கலாம் கொப்பளை திரும்ப பார்த்துக்க. அடியில் வந்து மேலாப்பில் அரிசி இல்லைன்னா கீழே வந்து கல் கிடந்தானா அடியில் போயிடும். அப்படி மேலாப்பில் அரிசி அடிச்சாரு. இன்னும் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வந்து உப்பு மறந்து வச்சுட்டான்டான். அந்த ஒரு ஆள் எடுத்து வர சொல்லியிருக்கான். போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வரட்டான். அவர்னால வாட்டர் தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்திருக்கான். பார்த்தீங்கன்னா வந்து இது போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வேக உட்காந்து சாப்பிட போகிறான். இந்த ஊற்று எல்லாத்தையும் போட்டியா? அப்படி சுத்தமாக எல்லாத்தையும் அள்ளி போட்டு கேட்காம நான் பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்திருக்கான். 1 கிலோ போதும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். போதும்ல? போதும். அந்த இலையெல்லாம் காஞ்சி கிடக்குறா. மொத்தம் காஞ்சி போச்சு. அடுத்த ஆள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை காமிடா டக்குன்னு வர்ற என்ட்ரன்ஸு. சிங்கா வந்துருச்சு. சிங்கா ஜில்லா ஜில்லா ஜில்லா. என்னடா இப்ப வெங்காயத்தை கல்ல இறக்கி இருக்கீங்க? ஆமா. கறி வச்சிட்டே நீங்க சொல்லிக்கணும். ஏமா வரீங்க பறந்து? ஏமா பறந்து வரீங்க? சரி தள்ளு. பிடிச்சி தள்ளுறாங்கட்டு. விட்டெல்லாம் அந்த தானே கிடப்பா போகிறான். வீடியோ ரன்னிங்கில் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் எதுவும் சொல்ல வேண்டியது சொல்லுங்கள். டேய் சும்மா இருக்கடா. ஏன்னா என்ன வேற எடுத்து அந்த அப்படி காமி யூடியூப் வேற காமிடா. ஏன்னா நான் வந்து அடுப்பு எரிச்சிக்கிருக்கேன்னே சோறு வடிக்கிறதுல கறி கம்மியாக மாற்றிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கறி அலச சேர்க்க போகிறேன். அது பார்த்தீங்கன்னா 1 கிலோ கறி வாங்கிட்டு வந்திருக்கான். இங்கே வாயா எடுத்து கொட்டுமா. உள்ள கிடக்கு இது கிடக்காரு குப்பை கிடக்காரு. அது மாதிரி எடுத்துரு. இது எல்லாம் கிடக்கு. தள்ளி போடு. அவ்வளோதுக்கு பொறுமை இல்லை. பிச்சிட்டியா? எல்லாத்தையும் கொட்டு. இந்த அருவாடு சின்ன சின்ன பீஸ் பீஸாக வெட்டிடுவோம். இவனே அருவாச்சும் கத்தியாச்சு எடுவே பீஸ் பீஸாக வெட்டிக்கிடுவோம். சரி எலசு. மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா போய் பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துட்டு போகிறான். மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா பேப்பர் சும்மா நீ சொன்ன சொல்லியிருக்கேன்டா. அப்புறம் நீங்கள் சொல்ல வந்தால் சொல்லுங்கள். பீஸ் பீஸாக வெட்டி எடுத்து ஆமாம். அப்புறம் தான் இதாங்க இருடா வரேன்டா. கொஞ்சம் கையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்கடா ஃபஸ்ட்டு. என்னடா கட்டுரும்பியா? எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணுங்க. என்ன அந்த போன கிளாஸ் அடிக்குது. இந்த போன அந்த வீடா டே அங்கே போன மட்டும் வீடா. இப்போ ஓகே. இப்போ பண்ணுங்க. வேற நான் தூக்கி போட்டுக்கிறேன். எதுவுமே நறுக்கிற மாதிரி இல்லையா? நறுக்கலாம் வேணாம். அம்மே நல்ல வேலை. கத்தி நேரம் தூக்கி அவன் மேலே போட்டிருக்கேன். இப்போ ரெடியா? சொல்லியா? ஒரு சம்பு ஊற்றுறா தண்ணி அதில். இருடா முதல்ல அப்போ தானே ரத்தத்தை சுத்தம் பண்ணுவேன். மெண்டலு இதே தோலை போட்டு மூடி விட்டுருவோம். அவர் என்ன வேடிக்கை பார்த்து இருக்கிறாரு. அலசதை காமியா? எப்படி அலசணும்? தண்ணியை இந்த லாலிபப் சிக்கன் லாலிபப்பா அதான் இன்னொரு நாள் செய்வோம்ல. அது கமாண்டு சொல்லுவாங்க. காட்டுங்க. அவரதே சட்டி அங்கே திருப்பிட்டேன். என்னடா சட்டி எந்த திருப்பி நீ தானே ஒரு அப்படி காமிக்கீங்க. அப்போ தான் தெரியாத தெரிஞ்சுக்கலாம்ல. இது சொல்லி அவசியம் இல்லை. அவளுக்கே தெரியும். இல்லை வேற வேணாம். நீ ஒடிச்சதுக்குள்ள கொட்டிடாத ராஜா. நம்ம வந்து இந்த மாதிரி என்னன்னா காட்டு சமையல் போதும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டா உங்கள் அனுபவத்தை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் கமெண்டில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரப்பை தான் இருக்குது. மக்களே அரப்பை தான் இருக்குங்க. பார்த்துங்க. இன்னும் வேகணும் கொஞ்சம் நேரம். பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இடையில பார்த்தீங்கன்னா பயிச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா பூசணி எட்ட போகிறோம். தர்பூசணி பழம் இடையில பதிச்சனால இல்லை வாயில் வந்தாச்சு. அது வேறு வரைக்கும் லேட் ஆகும். அது வரைக்கும் சமையல் பண்ணி சாப்பிட கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் வந்து இந்த பழம் கொஞ்சம் நம்மளோட வந்த பசங்களுக்கு வந்து தர்பூசணி வெட்டியா வாயில் பண்ணுவோம். 6 பீஸு கத்தி இந்த இருக்குது. வெட்டுங்க. பழமா காயான்னு தெரில. பழம் தானே.
அரைக்காயா நல்லா தாண்டா இருக்குது. நல்லா இருக்குப்பா. 3 பீஸு போடியா, 3 மீன் 6 பீஸு போடியா. யார் யாருக்கெல்லாம் தர்பூசணின்னா இங்கே வாங்க, இங்கே வந்தாதேன். போலாம் வச்சுட்டு வாங்க. பீஸு கூட நல்லா தான் இருக்குது. இதுலேயே 6 பீஸை போட்டு அந்த 6 நம்ம எடுத்து போயிடுவோம். அந்த சின்ன பீஸு தான், சின்ன மீதியா எத்தனை கொண்டு விழுந்துருச்சியா. ஏதோ சூப்பராக இருக்குது இப்போலாம். வாங்க வாங்க எடுங்க. இந்த வெட்டடு வர அதே சோறு வந்துருச்சா பார்க்க குழஞ்சிடாம தள்ளு. என்ன பீஸ் கொஞ்சம் கூட தள்ளு. தம்பி வெட்டினவனுக்கு 2 பீஸு. நான் ஒரே பீஸ் அப்படின்னா நானே எட்டிட்டு போனேன். முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்க. இந்த இடம் இன்னைக்கு ஒரு பொடி நமக்கு ஒரு பீஸ் சரியா. இந்த எடுத்துங்க. எல்லாரும் இங்கே வாங்கலாம். என்னடா அப்படியே போயிட்டீங்க, அப்படியே காமிச்சிட்டு இன்னைக்கு ஒரு புடி, இன்னைக்கு ஒரு புடின்னு சொல்லி சார். இன்னைக்கு ஒரு பொடி ஆடுங்க. அப்படி எல்லாரும் வாங்க, குத்திக்கிட்டே திரும்ப. என்னைக்கு கேமரா அது இப்படி இப்படி காமிக்கணும். இங்கே தின்னு விட்டு வெறும் கொட்டதையாக இருக்கு. பழம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பழம் சூப்பராக இருக்குது. நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா நெசமா நல்லா இருக்கேன், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த பையனை வாங்கி விட்டாங்க. யாருன்னு இருக்கிற முட்டையை குமார் அங்கேயே உடச்சிட்டீங்கன்னு, வாங்கும் போதே உடச்சிட்டீங்கன்னு. வண்டியில் வரையில மொத்தம் 10 முட்டை வாங்கினா 10 முட்டையில் ஒரு முட்டை ஃபால்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே. திறக்கிற கரண்டி எல்லா கரண்டிங்கன்னா இருக்கு. அங்கே இருக்கு மாதிரியா, அந்த அடுப்பு பக்கத்தில் இருக்கு மாதிரியா. சரி ஓகே. நான் கொஞ்சம் நேரத்தில் ஒரு வந்துடும். இது வந்து நம்ம முட்டையை அவிச்சுக்கிறோமா? இல்லையா, அது அவிச்சு வச்சுட்டோம்னா வச்சுக்க, அதுக்கப்புறம் கடைசியாக அதை நிற்கலாம். முட்டையை அவைய போட்டுக்கலாம்டா. கறியை முதல்ல திறக்கி விட்டு கறி கெட்டு போயிருந்தா அலசி ஆச்சுடா. வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம். நீங்கள் எவ்வளோ நேரம்? சட்டி இல்லைண்ணே, வேறு சட்டி. அதான்டா தம்பி. அதில் கறி அதில் மாற்றி வைப்பீங்க. அதுக்கு சட்டி வேணும்ல. மொத்தம் இருக்கிறதே 2 செட்டு தான். அதுக்கு முட்டை அவசியம்னா கூட அதில் பைக்கில் கூட போட்டு வச்சு கறி கெட்டு போயிடும். சோறை அடிச்சு அந்த சட்டியில் கொட்டிடுவான். அந்த சட்டியில் கொட்டிடுவான். முட்டையை அவிச்சு தனியாக எடுத்து வச்சு ஏதாச்சும் ஒரு இதில் எடுத்து வச்சிட்டோம்னா கடைசியாக கறி அவிச்சோடி அப்படியே வச்சுக்கலாம். அதுக்குதான் முட்டையை கழுவி விட்டு அப்படியே அதுக்கு போட வேண்டியதானே. அது போடக்கூடாது தனியாக. அது வெள்ளையாக வந்துடும் மேலே. மக்களையே பார்த்தீங்கன்னா வந்து சோறு வந்துருச்சு, நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். நாங்கள் சோறு அடிக்கலாம். சோறு வந்துருச்சு. இந்த பக்கம் தூக்கி வச்சுக்கணே. இதில் அங்கே நான் கொண்டு வச்சுருவோம் அந்த பக்கம். இந்தா ஓகே. சுடு தண்ணி வச்சு காஞ்சிட்டே. ஓகே, சொத்தை உடச்சாச்சு. சட்டியில் கொட்டி வச்சுக்கிறோம். சட்டியில் கொட்டி தான் வைக்கணும். கரண்டில் அள்ளி போட்டுருவோமா, இல்லை அப்படியே குப்பராக கொத்து வரீங்களா? எடுத்து கவுத்துங்க அப்படி பைய. ஓகே, இப்போ நீங்கள் அந்த கரண்டி எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வேக வைக்க போகிறோம். காணி அப்படியே எடுத்து ஒன்று வரிசை அடிக்கி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து உடஞ்சி ஊற்றிடுச்சு. அதே வரும்போது உடச்சி விட்டாங்க, ஆம்லேட் போட்டு விட்டாங்க. அப்படி வரிசை அடிக்கிறது. அடுப்பில் வைக்கிறேன்டா. அது வீடியோ எடுக்கணுமா? அது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நெருப்பு லைட்டை தள்ளி விடு. வீசிட வாங்கிட்டு வீசிடு. வாடானே அவன் அங்கே வர. அவன் வரமாட்டான்டா. அவன்லாம் வாடா கூப்பிட்டாதே வருவேன். அத்தாடி அத்தா நெருப்புல விட்டு ஆட்டுனா நெருப்புல என்ன அடுப்பு நல்லா மடமடம் அடிச்சுன்னா 2 இதில் வந்துடும். தண்ணி வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஐயே உடைக்கு உள்ள விழுந்துச்சுடா. சுடேறும் நினைச்சேன். போட்ட ஒரு நொடியில் சூடேறும் நினைக்கும் ஒரே ஆளு கணேசன் யூடியூப் பாரு. இவர் தான் போட்ட உடனே தண்ணி சூடேறிச்சுன்னு குச்சி எடுத்து விட்டு நோண்டுறாரு. அதனால இந்த மாதிரி ஆளை வச்சு யூடியூப்ல வந்து வீடியோ பாருங்க. யூடியூபர் கலெக்ஷன் கிண்ட அருமையான சமயக்காரர் யூடியூபர். அவர்லாம் வச்சு சமைச்சின்னு வச்சுங்க. அட்டே கப்பா. ஆமா, மேட்ச் முடிஞ்சிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் இங்கே சமைச்சுக்கு இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் கேம் விளாட்றாங்க. இந்த மாதிரி பைத்தியம் உங்கள் டீமில் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வைங்க மக்களே. பார்த்தீங்கன்னா வந்து முட்டை வந்து விடுச்சது. முட்டை வந்து ஓடு உடஞ்சிட்டு ஓடு உடஞ்சு தனியாக வந்துருச்சு. எடுத்து அந்த கரண்டிங்க அதெல்லாம் எடுத்து உருண்டு போயிடறாங்க.
ஒரே இங்கே வாங்க ஒரு ஆள் முட்டை ஓட்ட உடைங்க. அடே கேம் விளாண்ட போதும் வாங்கலாம். அவங்க எந்திரிச்சு தண்ணி போக்க தண்ணி வந்துட்டாங்க அப்படின்னா முட்டை ஓட்ட உடைங்க. ரொம்ப நாள் 10 முட்டை தான் இருக்கு. 10ல் 1 ஓட்டை உடஞ்சிருச்சு. இங்கே அவன் இப்போ சர்ச்சையில் போய் நம்மளை எதுவும் கிளப்பி விட்டுருவாங்களோ என்ன இடத்த விட்டு அப்படின்னு அவனுக்கு ஒரு பதட்டம். வேற ஒன்றும் இல்லை. நம்ம இங்கே எப்படியாவது உட்காந்து வைக்கலன்னு ஏதாச்சும் வேலை சொல்லி கொடுங்க. என்ன இந்த வெங்காயம் இருக்கிற தக்காளியில் இருக்கிற அந்த ஒரு வேலை சொல்லுங்க. ஆனால் என்னை இந்த வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு தண்ணி எண்ணியும் தூக்க சொல்கிறது இந்த மாதிரி எந்திரிச்சு எனக்கு போகிற மாதிரி வேலை சொல்லாதீங்க. இவன் எப்படி தெரியுமா ஏதாச்சும் ஒன்று பண்ண முடிச்சுக்க எடு 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 வை 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 அந்த மாதிரி ஆளுமே. எண்ணெய் ஊற்றியாச்சுப்பா. அப்படி சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே அடுத்து ஒன்று போடுவோம். கிட்டத்தட்ட முக்கால்வாசி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த கறி மட்டும் சமைச்சிட்டோம்னா நீட்டாக சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். மட்டன் தான் வெளியே என்னென்ன ஃபஸ்ட்டு போடணும் எல்லாமே போடுறோம். பட்டை சோம்பு அப்படியே எடுத்து போட வேண்டியாண்டா. ஊற்றி பட்டை சோம்பு எல்லாத்தையுமா கோச்சிட்டியா ஈரம்டா. பட்டை எல்லாம் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் பிச்சு படுக்கும். என்ன கொஞ்சம் போட்டுவா போடு. இதா குப்பையை போட்டுறாத. குப்பையை போடலை. ரைட் போதும்ல என்ன கொஞ்சம் போட்டுறேன். இது என்ன கொஞ்சம் போட்டு போதும் போதும். கருவேப்பிலை இருக்குன்னா முதலே போட்டுக்கணும். வாங்கலாம் கருவேப்பிலை முதலே போட்டுக்கணும். இவ்வளோ நேரம் வேக வெந்துருச்சுங்க. கருவேப்பிலை வந்துச்சியா? சரி அடுத்து வெங்காயம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வதங்கணுன்னே பார்த்தீங்கன்னா அடுத்து தக்காளியை போட்டு அடுத்து வதக்கலாம். கரண்டியை நீ வாங்கி கிண்டு உனக்கு அந்த வேலையை தான் கொடுப்போம். ஆமாம் நீ நான் சொல்ல வேணும்னா போடியா. நான் உட்காந்துக்கிறேன் கீழே வாட்டலாம். யூடியூபர் வேறு. விடு 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 கொதிக்கட்டு விடு விடு விடு. லைட்டாக எல்லா வீடும் படுற மாதிரி போட்டுக்குவோம். விடு விடு விடுறா. இங்கே இல்லை கிண்டி ஒன்று கிண்ண மாதிரி வீடியோ எடுத்தோட அதோட விடு. இந்த மாதிரி வீடியோ வதங்கினவன் அப்போ தான் எண்ணெயை சுற்றி கலரி விட்டோம்னா அந்த சூட்டில் வந்துடும்னே. கிண்டி வீடியோ எடுத்துட்டீல அதோட வச்சு இந்த கரண்டி வச்சுக்க இந்த மாதிரி வச்சுக்க. வீடியோ எடுக்கிற வேலையை மட்டும் பாரு நீ. இன்னும் அப்படி அசிங்கம் எடுத்துக்கிங்க கூட்டியாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டுக்கிறான். கிண்டி விடுவா. அப்புறம் ஏன்டா இஞ்சி நறுக்கி வச்சுருக்கு? இஞ்சி நறுக்கி இஞ்சி பேஸ்ட்டு போடணுமா? நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இருக்கும். சரி ஓகே எதுவாக இருந்தால் என்ன போட்டு கிண்டிடுவோம். கிண்டியாச்சு விடுங்க. அடுத்து தக்காளி இருடா வெங்காயம் வதங்கட்டும். ஏன் வதங்கிருச்சு 5 வரியா? இருடா ஏன் பதக்குற? வெங்காயம் எவ்வளோ வதங்குறோ அவ்வளோ அதான் டேஸ்ட்டு எண்ணெயில் வதங்குறது. சரி போனாங்க. எந்திரிக்கவே இல்லை 2 பேரும். வாரீங்களா என்ன ஒரு ஐடியா இருக்கா இல்லையா? அடுத்து மஞ்சப்பொடியா? இல்லைடா டே மஞ்சப்பொடி. சரி ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்கள் திடுத்துப்புன்னு எடுத்தோன்னே நான் வேறு. அடுத்து தக்காளி. காமிக்கிறேன். தக்காளியை போட்டுக்கலாம். ஊற்றியா இது அப்படியே சுருண்டு வர்ற வரையும் நல்லா வேக விட்டுருவோம். சுருண்டு வர ஆமாம் நல்லா வதங்கட்டும். அப்படிதான் பிச்சு வைப்பேன். ஓட்டை உடச்சி தனியாக ஆகி அடுத்து வரமிளகா போட்டுக்கலாம். இன்னும் போல மிளகா கொட்டிட்டீங்க. அவ்வளோதான் பிச்சு வச்சுருக்கு. இது பிச்சு வச்சுருந்தாலும் ஒரு அளவு இல்லையா? சரி விடுங்க. நல்லா அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும் கறி. எனக்கு கண்ணுக்கெல்லாம் மிளகாயா தெரியுதுடா. நாங்கள் போய் தண்ணி மந்துக்கு வரோம். சரி தாங்க. 2 பேர் வண்டி எடுத்தோம். இது கறிக்கு தண்ணி ஊற்றிட்டு போகிறோம். இருக்க தண்ணியா ஊற்றிக்கோங்க. இல்லை ஏன்டா அதுக்குள்ளே கறி வெளியே போட சொல்கிறேன். இதை லாஸ்ட்டாக போடனேன் அப்போ தானே நல்லா சாரம் கறியை. சரி அப்போனா 2 பாக்கெட் இருக்குண்ணே. ஒன்று இப்போ போடுங்க. இன்னொன்று சேர்ந்து வெந்து வரையில போடுறது. இப்போ பிரச்சனையே இல்லை. ஒரு இது நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று போடுங்க. கரெக்டாக வந்துடும். அதான் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். சரியா போய் 2க்கு தெரியாம ஒன்று இப்போ போடு. இன்னொன்று கறி அள்ளி போட்டு அப்புறம் போடு. கறி போட்டு மஞ்சள் தூள் மிளகா அப்படி எல்லாம் போட்டுக்கோங்கறியா?
சரிப்பா கறியை போட்டு கறியை போடு. அதாயா போட்டு விடுங்கயா சட்டு விட்டுன்னு இன்னும் போடலையா கறி போட போகிறோம். கறி போட போகிறோம். கறியை போட போகிறோம் பார்த்துங்க. புகை வேற அடிக்குது ரொம்ப. நல்லா சுத்தமாக அலசி வச்சாச்சு கறியை அப்படி காமிச்சிட்டு போடுங்க. ஓகே அப்படியே போட்டுங்க. அது ஒன்றும் பண்ணாதடா. பிடிக்குது உயிர் இருக்கா? கறிக்கு கொஞ்சம் உயிர் வந்துருச்சு. அப்படி அப்படி அதான் அதான் புகையாங்க. ஓகே அப்படின்னா கறி வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணுமா? தண்ணி ஊற்றி கறி வேக போடணும். வேக போடணும். தண்ணி ஊற்றி வேக போடணும். மஞ்சத்தூள் லேசாக போடுங்க. அடுத்த எல்லா இன்கிரீடியன்ட் எல்லாத்தையும் தனி தனி எடுத்து வச்சுங்கப்பா. மஞ்சத்தூள் எடுக்குவா? பெப்பர் இருக்காங்க. அது வந்து முட்டைக்கு போடுறதுக்கு. அப்படி பெப்பரை போட்டு ஒரு கிண்டு. இல்லையா வரேன்டா. மஞ்சத்தூளை போட்டா போட்டால் நான் வீடியோ எடுக்கேன். மஞ்சத்தூள் கையில் வச்சுக்கோங்க. இரா கொஞ்சம் கறி வேகட்டுமே. வெந்தயம் போட்டுப்போமா? நெருப்பு தள்ளி கறி வெந்தோடனே மஞ்சத்தூள் போட்டுப்போம் லைட்டாக கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் ஆயில் இருந்துன்னா ஆயிலே வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எண்ணெய் வத்தலை. என்ன ஆயில் தான் மத்தல. ஒரு 1/2 லிட்டர் ஆயில் வந்துருக்கலாம். முடிஞ்ச ஆயில். இங்கே ஆயில் ஒரு பாக்கெட் ஊற்றிட்டான். நான் வந்து ஆரம்பத்தில் சொன்னால ஆயில் பத்தாதுன்னு. சமய கலந்து ஆயில் நான் 1 கிலோ தான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் முதல்ல என்ன சொன்னேன் வந்தோடனே சொன்னேன் ஆயில் வெங்காயம் கூட இல்லடா அது பிடிச்சிருக்கா. வெங்காயம் கொடுத்துருச்சு ஆயில் புறாத்தேன். சரி இல்லை இப்போ தண்ணி வந்துருமியா கறி வந்தது தண்ணி மஞ்சள் போடுறோம் லைட்டாக நான் கூட போட கிண்டிக்கிறேன். போதும் போதும். கிண்ட வேண்டாமா? கிண்டு அடியில் பிடிக்குதுல்ல இப்படி செல்லாரி விடணும். ஆமாம் சுட்டு பிடிச்சியா நீனே கிண்டியா? அடியில் அப்படி கிண்டுற சட்டியில் உடச்சிட்டு அதான் காட்டா படா சட்டி கவுத்துருச்சு. இதியா சுடும். இந்த வாழையில எடுத்துக்க வேட்டியை உரிங்க வேட்டி வேடி காமிச்சு விடாத. இப்போ பார்த்தீங்கன்னா துண்டு எடுத்துக்கிட்டு வர மறந்துட்டோம். அதனால இப்படி சிரமமாக இருக்குது. அங்கேயே எரிஞ்சுட்டு காமனே இங்கே வேண்டா அவனை வீடியோ எடுத்தான். இவர் தான் அவர். யார்? நான் தானா? போட்டுக்கோமியா மனத்துக்கு அங்கிட்டு வந்துக்கிறேன் நான். கரண்டி வேஞ்சு விடுது. போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுடலாம்ல. எல்லாத்தையும் 2 பாக்கெட்டையும் போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு வேற என்ன கோல்கேட் பேஸ்ட்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா சொல்கிறேன்னு. அவர் அப்படித்தான் கொஞ்சம் அறிவு இல்லாதவர். கண்டுக்கிறாதீங்க. ரெண்டையும் போட்டுருமா இல்லை கடைசியாக போட்டுக்குமா? இல்லை 2டையும் போட்டுரு. 2டையும் போட்டு திருக்கி விடு. ஓகே போட்டாச்சு. ரெண்டையும் போட்டாச்சு. இஞ்சி இவ்வளோ தண்ணி போடு. முதவே ஏற்கனவே இஞ்சி போட்டிருக்கீங்கவா? பேஸ்ட் போகிறதுக்கு முன்னாடியே போதும் போதும் போட்டுரு. போட்டுட்டேன். போங்க விடு தள்ளு. அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்த ஆள் சின்னங்கப்பா வாங்கி இந்தா கொத்தமல்லி கருவேப்பிலை. கொட்டு கொட்டு என்ன சொல்லிட்டு கொட்டா? மிளகா பொடி 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 மிளகா பொடி சிக்கன் பொடிப்பா. கீழே உள்ளக்க கொட்டுறா நெருப்பு வச்சுக்கோங்க. நெருப்பு எரியுதியா? இது புகையிலடா அங்கிட்டு புகை போறதுக்கு கேப் வைக்கல. கொண்டா வெறும் சுத்துறா மிளகா பொடி சுற்றி போயிடும். ஒட்டுக்கடா வெறும்னு கொட்டுங்கடா. மிளகா பொடி இல்லையா? சிக்கன் அள்ளி போடவா? சிக்கன் பொடி தான் பொடி சுத்துற மாதிரி போயிடும். போடவா? இங்கே அதெல்லாம் போட வேணாம் சும்மா இருப்பா. ஐயா ராசா நல்லா இருக்குண்ணே. தண்ணி எடுத்துக்கங்க. வா சும்மா ஃப்ளேவர் வேற லெவலில் வந்துருக்குண்ணே. கறி ஃப்ளேவர் வேற லெவலில் நல்லா ரெடி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்க்கும்போதே அருமையாக இருக்கு. கண்ணு எரியுதுடா. என்னத்தரா கொடுத்தீங்க கையில்? எரியுதுடா அது. போதும் போதும் போதும். இல்லையா என்ன ஒரு இது ஊற்றியா? முதல்ல கலர் ஏன்டா சாகடிக்கிறேன். உப்பு 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 போடல. சரி 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 விடுங்க விடுங்க எதுவும் கேட்கலாண்ணா. கேட்டா நீங்க அடிக்க வரீங்க. கொஞ்சம் கையில் ஊற்றுறியா? கண்ணுக்குள்ள வச்சுட்டேன். கையை கழிக்குவா? தண்ணி மோக்க போகிறோம்னு கொட்டுங்க. நீ இஞ்சி வந்து தெரியுமா? ஆமாம் தெரியாத பின்ன வேணும்னா போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கிண்டி விடுங்க. ஊற்று இன்னொரு தம்பு தண்ணி ஊற்று. ஊத்துறா ஊத்துறா குடத்தோட ஊற்றிடுவா. குடத்தோட ஊற்ற லைட்டாக ஊற்றுறா. வத்தி வரட்டும்ண்ணே. வத்தி வரட்ட விட்றான். ஊற்றுண்ணே என்ன இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. அப்போ தானே வத்தி வரட்டும். வேணாமா? சரி விடு போது விடு. நீங்கள் குடத்தை எடுத்துக்கிட்டே தண்ணி தூக்க போகலாம். இதுதான் தண்ணி தூக்க போகிறோம். ஏமையா? இது வத்தி வரணும். ஏன்னா தண்ணி வந்து வைக்கல இல்லை வேறு சோறு தானே அடிச்சிருக்கோம். குழம்பு வச்சாலும் பரவாயில்ல. இதத்தை ஊற்றி அப்படியே குழச்சி அடிக்கணும். எந்த 3 வண்டி இருக்கு? எந்த வண்டியில் போனோம்?
ஸ்கூட்டி எடுத்துட்டு போ. ஸ்கூட்டி எடுத்து மக்களை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு வேக வச்சாச்சு, வெந்துக்கிட்டு இருக்கு. புதினா வாங்கிட்டு வந்து புதினாலாம் வாங்கிட்டு வந்தாச்சியா? புதினா வாங்கல. மல்லி தாண்டா இருக்கு, புதினா எங்கடா? புதினா வாங்கலை. புதினா வாங்கல, யூடியூப்ல சொல்லிக்கிறீங்க. நான் உங்களை சொன்னி வாங்கலைன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து சீட்டு போட்டு பெப்பர் போட போகிறோம். குழம்பு கலர் நல்லா இருக்கா? குழம்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்கு. இன்னும் வாய்க்கலான்னு தெரியும். அதை சொல்லியா முதல்ல, அதை நீங்கள் இப்போ தான் உண்மையாக சொல்லிடுங்க. பார்க்க நல்லா இருக்குது, சாப்பிட நல்லா இருக்கா, அதான் பேசி. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தண்ணி தூக்க விட்டாச்சு. அங்கே போய் தண்ணி தூக்கிட்டு வரத்தான். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணியிருப்பான். பெப்பர் தூக்கி ஊற விட்டான். பெப்பர் முட்டை என்னவனே? ஆமாம், மறந்துருக்காமே. கறி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெந்துருச்சு. எடுத்து காமி அப்படியே ஓகே. இல்லி பாரு வெந்துருச்சா? அரைப்பதமாக இருக்குது. அரைப்பதமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கடந்துச்சுன்னா வெந்துடும். ஒரு நடிக்கும் நமக்குள்ள சாப்பிட்டு பார்க்குறீங்களா லைட்டா? இல்லை சும்மா சாப்பிட்டு பாருங்கள். ஏண்டா சரி, கறி வந்துருச்சு. இறக்கி புதினா இது கொத்தமல்லி போட்டுருக்கோம். இன்னைக்கு ஒரு பிடி எல்லோரும் வாங்க. ஓகே, சோறு ரெடி, முட்டை ரெடி, இலையும் ரெடி. வாங்க சாப்பிட போகலாம். நாங்களே ரெடி. இதை போட்டு எல்லோரும் ரெடி தானே? மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, அப்போதான் எங்களுக்கு நல்லா கறி சாப்பாடுலாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சாக்கம் சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஓகே இந்தா எடுத்துட்டாங்கப்பா. போட்டோ எடுத்துக்கடா. இங்கே போ. இங்கே ஒரு நிமிஷம் ரெசிபி போட்டோம். ரெசிபி இங்கே பாருங்க, சூப்பராக இருந்திருக்கு. வேற லெவலில் இருக்கு. வா 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 வா. இலை எப்படி விரிச்சுக்கலாம். இலையில தண்ணி துளிங்க, சோறு அடுத்து முட்டை, கறி எங்க வா, கறி வரட்டா. இப்போ வச்சு எடு போட்டோம். கறி வந்துருச்சு. இதில் தண்ணி துளிங்க இலையில. நீ வந்தா நாங்கள் வரிசையாக உட்காருங்க. தண்ணியை தெளிச்சு விடியா அப்படியே. அப்படியே அந்த சோத்தை அப்படியே கொட்டிடுங்க. கழுவி அப்படியே ரெடியா. இதெல்லாம் வந்து வாழையில என்னைக்குமே கழுவிட்டு சாப்பிடுங்க, நல்லது. கீழே அந்த இது இருந்திருக்கு, அதை கவனிக்கல. சரி விடுங்க, எல்லாம் நடக்கிறதே. அதெல்லாம் இதெல்லாம் நடக்கிறது. கரெக்டாக வேணும் ஒன்றும் இல்லை. கரண்டி வேணா அப்படியே சும்மா குப்பரை கொட்டி விடுங்க. எல்லாம் தொடச்சி தாண்டா இருக்கு, நீ மண் இல்லாமல் கொட்டியா அப்படியே. இந்த கீழே வை, நல்லா சூடாக இருக்கு. இந்த கிழிஞ்ச இடத்துல வை. கீழே கிழிஞ்சிருக்காரு, அதில் வை. நீ அது எல்லாம் அப்படி தாண்டா இருக்கு. அந்த கீழே லைட்டாக இடம் கிழிஞ்ச இடத்துல அப்படி தூக்கிட்டு வேற எல்லாம் கொஞ்சம் சின்ன பத்தாம போச்சு, ஏன்னா காஞ்சிருச்சு. அவ்வளோதாண்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்டியில் மோந்து ஊற்றுங்க. பட்டாச்சு. ஓகே, ரெடி தானேப்பா? ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு கிரேவி வேற லெவலில் ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்க, அப்படி கிண்டிக்கும். அப்படி கிண்டி அப்படி தூக்கிங்க. கறி ரெடி ஆயிடுச்சு. மனம் இருக்குதா? வேற லெவலில் இருக்குங்க. போங்க கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருங்க முதல்ல. அவ்வளோதான். ஸ்மெல் வேற லெவலில் இருக்குண்ணே. பொடி ஸ்மெல்லு. அது ரெசிபி. வாங்க அப்படியே சுற்றி உட்காருங்க. ரெசிபி பண்ண யாரு? எனக்கு இந்த இடம் சொல்றா மாஸ்டர். ஆளாளுக்கு ஆளான பிடிச்ச இடத்துல உட்காந்துங்க. இந்த இடமே கொஞ்சம் சருகு ஆகிருக்குது. அது அவசரப்பட்டு எவனும் கையை வச்சிடாது. இருக்கு எல்லாத்தையும் ஒரு ரெடி. ஓரளவு மீடியம் போட்டுக்க, எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுன்னு. ஓரளவு வேடு சாப்பிட்டு வச்சுக்கலாம். இரு ஃபோட்டோ எடுக்க வேணும்ல, இரு வரேன். அள்ளி அரிசியா வையா. ஓகேவா? வைங்க. ஒன்றுக்குள்ள படையல் நடக்குது இங்கே அடுக்காட்டுக்குள்ள. 2 கிலோ 2 வச்சு 3 கிலோ வச்சு வா வேற லெவலில் இருக்கீங்க. 4 கிலோ 4 வச்சு இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் டு ரைட்டு. ஓகே வச்சாச்சுங்க. சஜ்ஜாக்குனே நீ என்ன கொடையை வரைச்சி போடுற? போதும்டா, ஓடுத்து போடுறா அப்படின்னு போதும் உட்கார இருக்கிறேன். மெத்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எடுத்துக்கு வரேன் பாருங்க. மக்களை நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். எல்லாம் கொட்டி ரெடியாக இருக்குது.
சுடுது அந்த நேரம் அது ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுக்கு கஷ்டப்பட்டக்கான பலன் கிடச்சிருச்சு. ஆனால் இதை சூடாக இருக்கு. எடுத்து சாப்பிடுங்களா? சாப்பிட்டு சொல்லுங்க. சாப்பிட்டு எப்படின்னு இந்த கறி சோறு எல்லாம் முட்டை எல்லாம் இருக்கு. சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கடா. சூப்பராக இருக்குயா. சரியாக இருக்குண்ணே. வீட்டை காண்டி சொல்லலை, ஆனால் உண்மையிலே நல்லா இருக்கு. உரப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உரைக்குது இல்லையா? வினோத்து கீழே உள்ள சோறு அடிபொலி வேற லெவலாக இருக்கு. முட்டை. சரி அவ்வளோக்கு வா. கேமராமேன் மட்டும் உட்காந்துங்க. அங்கே போய் உட்காருப்போ. கருவாத்துக்கு போட்டு உட்காரு. கூட்டாஞ்சோன்னா கூட்டம் உட்காந்து சாப்பிட்றேன். கூட்டாஞ்சது என்ன நீ 8 இடங்க எடுக்கணும்டா. அதெல்லாம் இல்லை, நீ உட்காரலாம். மக்களை சாப்பாடு வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ எப்படி கொஞ்சம் இடைக்கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ விக்கிச்சு தண்ணி எடுங்க. தண்ணியை மட்டும் சென்டர் வைங்க. இன்னும் குழம்பு காணும். குழம்புன்னு இது சட்டியை தூக்கி அங்கே வச்சுங்க. வேணுங்கிற சாப்பிடுங்க, நிறையா இருக்குது. குழம்பு எடுத்து இப்படி ஊற்று. குழம்பு கட்டிங்க எடுத்துட்டு இல்லையா? குழம்பு தான் இங்கே தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இங்கே வேறு நல்லா இருந்துச்சு. ராஜாக்கள் மாளிகையில் அப்படி ஐயா தோற வச்சுக்கியா. யாராருக்கு என்னென்ன வேணுமோ போட்டு சாப்பிடுங்க. கறி பீஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா கறி இன்னும் அப்படி சூப்பராக இருந்திருக்கு. பாருங்க. இந்தாங்க பெப்பர் யாருக்கு பெப்பர் வேணுங்க போட்டுங்க. சமையல் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்டர் சொல்லுங்கடா. மாஸ்டர், சமையல் மாஸ்டர் சொல்லுங்கள். எப்படி இருக்கு நீங்கள் சமைச்ச நீங்களே சொல்லுங்கள். சாப்பிட்ற எப்படி சமையல் மாஸ்டர் வந்து சொல்ல முடியாது. சாப்பிட்றவங்க சொல்லுங்க. சாப்பிட்றேன் சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்கப்பா எப்படி இருக்குண்ணே. வேறு லெவல். ஏது நல்லா இருக்கா? ஓகே. காசு தான் மூஞ்சி வேர்த்துருச்சு. அம்பிட்டுக்கும் உரப்பு வாருங்க, ஒன்றும் சொல்ல முடியல. ஆமாம் காட்டான் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா பார்த்தீங்கன்னா மிதக்கிற பூராமே மிளகானே. இங்கே பாருங்க மூஞ்சிலாம் வேர்த்து. இங்கே பாருங்க ஒழுகுது அப்படியே ஊதுறாங்க அப்படியே. 4 மிளகா 5 மிளகா. ஆனால் உரப்பு தான் கொடுவா தவிர சாப்பாடு வேறு லெவல். சாப்பாடு வேற லெவல். சங்கு ஊதிருச்சே. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஏதாச்சும் கண்டிங் வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா எதோ இருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஈசல் கண்டிங் வருது. ஈசல் பிடிக்கிற வீடியோ. எதாக இருந்தாலும் மாஸ்டர் கேளு. ஓகே பாய். சொல்லுங்கப்பா. பாய். ஓகே பாய். மாஸ்டர் மக்களே பார்த்தீங்கன்னா இந்த ஈஸை பிடிச்சி கொடுக்குறேன் பயங்கரமாக. விளையாண்டு உள்ள எழுதுறா. ஐயோ கண்ணு கட்டின தூரம் இல்லை ஈஸியாக